வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி லடாக் போகிறதுல டே 7. எதுக்கு இப்படி மூச்சு வாங்குறேன்னா, கீழே அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ரெசார்ட்டு. சரி, அதுதான் நம்ம ரூமு. அங்கேருந்து இவ்வளோ படிக்கட்டு மேலே ஏறி இந்த லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே செத்துட்டேன். ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வரல, 3 வாட்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா எல்லாமே அவ்வளோ வெயிட்டு, அதனால் சுத்தமாக முடியல. இந்த அழகான இடத்த விட்டு கிளம்ப போகிறேன். நம்ம வண்டிக்கு வந்து செயின் லூப் பண்ணோம், அதனால தான் ஐடில் வச்சுருக்கேன். எடுத்து இப்போ மெயின் ரோட்டில் இது விட்டுட்டு செயின் லூப் பண்ணிட்டு கிளம்பணும். ஏன் ட்ரெஸ் எடுத்துன்னு ஓடிச்சு நாய். ரெஸ்கியூ பண்ணிட்டேன். நண்பர்களே, ஒரு வழியாக நஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அடிக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்ரீநகருக்கு போய் ரீச் ஆகவே 5 ரன் போட்டிருக்கு. நடுவில் சாப்பிட்றதுக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறுத்தினா அவ்வளோதான், விடிஞ்சிரும். கட்டியிருக்கிறது வேறு கரெக்டாக இருக்கான்னு தெரியல. என்னால் சுத்தமாக இல்லை, செம்ம டயர்ட் ஆகிட்டேன். இப்போ நைட்டும் சாப்பிடல, பிஸ்கெட் மட்டும் தான் சாப்பிட்டேன். இப்போ இது உள்ளதான் போய் திருப்பணும். ஸ்ட்ரைட்டாக ஸ்ரீநகருக்கு தான் வண்டி ஓட போகிறேன். எதுனா ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு ஒன்றே காலைல சாப்பிட்ணும், இல்லைனா மதியானம் சாப்பிட்ணும், இல்லைனா வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். இங்கேருந்து ஸ்ரீநகருக்கு 387 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. போகலாம், பொறுமையாக போகலாம். வேகமாக போய் இருட்டுறதுக்குள்ளே போனால் போதும். ஆக்சுவலி நான் இங்கே வந்து 2 இடத்த மட்டும் விட்டுட்டேங்க. அந்த கிரிக்கெட் ஸ்டேடியமும் அப்புறம் இன்னொரு இடம் சைனீஸ் அந்த இந்த இடம், அது 2த்தையும் மட்டும் விட்டுட்டேன். மனசே கேட்கல. நேற்று மட்டும் காலையில் மழை பெய்யலாம் எல்லா இடத்துலையும் போயிட்டுருப்பேன். சரி, ஓகே, காலையில் பிளான் பண்ணி போகலான்னு தான் இருந்தேன். ஆனால் இந்த லக்கேஜை எடுக்கிறதுக்குள்ளே இங்கே டைம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இறங்கும் போது பின்னாடி பிரேக்கில் ஒரு காலும், ஃபஸ்ட்டு கியர் இல்லை செகண்ட் கியரில் இன்ஜின் பிரேக்கிங் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக இறங்கும். அப்படியே ஜாலியாக போகலாம். அவர் சிக்னல் கொடுத்தாரு. இது பேர் தான் வாயில் வர மாட்டேங்குது. மிச்சிலியாங் குஞ்சு கஞ்சு கஞ்சு. நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு 2-3 பேர் பேசியிருந்தாங்க, லடாக்கை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவங்ககிட்ட வேறு பேசலாம். கீழே போய்ட்டு தான் பேசணும், இங்கே சிக்னல் கிடைக்கல. கீழே போய்ட்டு பேசுவோம் நண்பர்களே. ஒரு நேரம் சரியான காட்டுக்குள்ளே மலைக்குள்ளே வந்தேன். இப்போ தான் சரி இங்கே ஆள் நடமாட்டம் இருக்குன்னே வண்டியை நிறுத்திட்டு கேமராவே ஆன் பண்ணுறேன். அவங்க நிறுத்துறது கூட சரியான பயம். ரோட்டில் யாருமே இல்லை, ரோடே இல்லை, நான் மட்டும்தான் அந்த ரோட்லேயே வரேன். இப்போ எவ்வளோ பயமாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு 20-25 கிலோமீட்டர் கிட்ட. எனக்கும் சரியான பசி. நின்று பிஸ்கெட்டாச்சும் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை. யாருன்னா ஆள் இருந்தால் கூட நிறுத்தி சாப்பிட்டு வந்துருக்கலாம். இப்பயும் சாப்பிடல. சரி, எதனா ஹோட்டலில் இருந்துச்சா நிறுத்தலாமா, இல்லை ஹைவே எதனா வருமானு பார்த்துன்னு இருக்கேன். ஒன்றுமே வரமாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரமாக தேடின்னு இருக்கேன். இது ஏதோ NH44 வருது. ஆனால் அந்த மாதிரி எதுவும் ஹைவே நான் இன்னும் பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுவாக கூட இருக்கலாம். இதுவும் ஏதோ மலைக்குள்ளே தான் போது பாருங்கள். இதே மாதிரி தான் போயிட்டு தனியாக மாட்டிக்கிறேன். சாப்பிட்ற கடை ஏதாவது இருக்குதா? அண்ட் இங்கே வந்து சிலிண்டருக்கு ஏதோ ப்ராப்ளம் போல். ஃபுல்லாக சிலிண்டர் வச்சுட்டு நிற்கிறாங்க லைனில். ஏங்க இது என்னங்க சாப்பிட எங்கன்னா கூட்டின்னு போவோன்னு பார்த்தா சுற்றி கூட்டின்னு போயின்னு இருக்கு. நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன். பாடுறா, ஏதோ 2 தண்ணி வந்து மிக்ஸ் ஆகுதே. ரைட் எடுக்கணுமா? என்ன கரும்பு ஜூஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. ஃப்ரீயாக சோறு போடுவாங்களோ? ஃப்ரீயாக சோறு போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ஹோட்டல் மூடிட்டாங்களே. எனக்கு தெரிஞ்சு மெயின் ரோடுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கப்புறம் ஹோட்டல் கிடைக்கும். நண்பர்களே, ரொம்ப நேரம் கழிச்சு இல்லை
அங்கேருந்து பேச நான் ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு ஹோட்டலுக்கு வந்து பேசினேன். ஸோ வண்டி அங்கே நிறுத்திட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். என்ன சொல்லியிருக்கேன்னு எனக்கே தெரில. சாப்பாடு சாவல்னு அவர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரு. எவ்வளோன்னு கேட்டேன். உட்காரி சாப்பிடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அவர் போயிட்டு செஞ்சுன்னு இருக்காரு. செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோடனே சாப்பிட்டு லைட்டாக வில்லேஜ் போகிறாரா இல்லை லைட்டாக வில்லேஜ் போகிறான்றதை சாப்பிட்டு சொல்கிறேன். நண்பர்களே, கீரை குழம்பு கொடுத்துட்டாங்க. கீரை குழம்பு சாப்பிட்டுருக்கேன். பசிக்கு தான் சாப்பிட்றேன், ருசிக்கு சாப்பிடலாம். ஏதோ இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பணும். நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். சொன்னால அப்போவே சாப்பாடுக்கு வெயிட்டாக பிடிங்கிருவாருன்னு. நான் சாப்பிட்ட சாப்பாடுக்கு நம்ம ஊரில் சாப்பிட்ருந்தா 100 ரூபாய் இருக்கும். 100 ரூபா கூட இல்லை. ஒரு ஃபுல் மீல்ஸு 80 ருபீஸ் தான், அன்லிமிட்டடு. ஃபுல் மீல்ஸ் வந்து அன்லிமிட்டடாக எத்தனை வாட்டி வேணால் வாங்கி சாப்பிட்லாமா? நான் ஒரு வாட்டி தான் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கே 300 ரூபா. சோறுக்கு தனி காசு, குழம்புக்கு தனி காசு. லைட்டாக வயிற்றுச்சில் தான் இருக்குது. சரி, நேற்று நைட்லேருந்து சாப்பிட்ல, பரவாயில்ல போட்டப்போ அப்படின்ட்டு போயின்னு இருக்கேன். இங்கே சிக்னலும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இப்போ நான் எப்படி போக போகிறேன்னா, இந்த மிலிட்ரி வண்டியாக போச்சுன்னு ஃபாலோ பண்ண போக போகிறேன். சத்தியமாக டென்ஷன் ஆகுது நண்பர்களே. இவ்வளோ நேரம் கேமரா ஆன் பண்ணிட்டு பேசிகிட்டே வந்தேன். பெட்ரோல் பங்க்கில் வீடியோ போட்டேன். பெட்ரோல் பங்க்கில் ஆன் பண்ணேன், வீடியோவை எடுத்தேன் நினச்சேன், வீடியோவே எடுக்கல. அவர்கிட்ட ஹாட்ஸ்பாட் வாங்கி, எனக்கு இன்னும் சிக்னலே வரல. அவர்கிட்ட ஹாட்ஸ்பாட் வாங்கி மேப்பு போட்டு அங்கேருந்து யூட்டன் போட்டு சரி கொஞ்சமாச்சு சீக்கிரமாக போகலாமேன்னு வந்தால் கேமரா ஆனே ஆகலை. இப்போ இந்த ரோடு நேராக 76 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே ஒரு ரைட் எடுக்குது. ரைட் எடுத்து நேராக போனால் ஸ்ரீநகர். நான் ஸ்ரீநகர் போயிட்டு நான் எப்படி ரூம் தேட போகிறேன்னு தெரியல. ஸோ இது ஒரு பிரச்சனைனா, இந்த கேமரா ஒரு பிரச்சனை, மேப் ஒரு பிரச்சனை. நண்பர்களே, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. சத்தியமாக இப்போ மட்டும் மழை பெஞ்சிச்சுன்னா என் வாழ்க்கையே வெறுத்துருவேன். ஏன்னா இன்னும் பாதி துணி காயவே இல்லை. என்கிட்ட தார்பாய் இருக்குது, ஆனால் அது எடுத்து கட்டுறதுக்குள்ளே மொத்தமாக நனைஞ்சிரும். என்னால் முடியல, டயர்டாக இருக்குது, ஷோல்டர்லாம் வலிக்குது. எப்படியாச்சும் கிட்ட போயிடலாமேன்னு பார்க்குறேன். இன்றைக்கும் நாளைக்கும் ஃபுல்லாக ட்ராவல்லே போயிடும். நானும் சரி ஓகே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போனால் விளாக் போடலாம். அங்கே ஏதாச்சும் ஒரு இடமாச்சு போயிட்டு அதை விளாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ட்ராவல்லையே விளாக் போயிடும் போல். அதுதான் தூரல் போடுது. என் கையில் துளி படுதே. படக்கூடாது, வேணாம். அதுக்குள்ளே எப்படியாவது வெளியே போயிருந்தேங்க வந்து. भैया बारिश आएगा। हेवी। ஐயோ கிட்ட வந்துச்சு. நான் இங்கே ஒரு இடம் பார்த்தேன், ஷீட்டு போட்டிருந்தது. அங்கே போயிடலாம். ஸோ ஏண்டா முபாரகே தனியாக கஷ்டப்பட விட்டியடா டேய். மழை பெஞ்சா கூட சப்போஸ் இது வேறு நில்றாடே. உனக்கு என்னடா பிரச்சனை? நண்பர்களே, கிட்டத்தட்ட இதை கட்டி ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். ஒரு சொட்டு மழை என் மேலே பெய்யல, ஆனால் வர வழியில் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. இதுக்கு போயிட்டு கேமராவெல்லாம் கழட்டி உள்ளே வச்சேன். பவர் பேங்க் மட்டும்தான் நம்பி கையில். என்னடா அது? இப்போ என் கையை பாருங்கள் நண்பர்களே. ரத்தம் ஓட்டமே இல்லை போல். இன்னும் அந்த ஆஃப்லைன் மேப்லேயே தான் போயிட்டுருக்கேன். எவ்வளோ நேரம் காட்டுறான்? 6:30 மணி போய் ரீச் ஆவாடா அப்படின்னு காட்டுது. இப்போ போகிற வழியில் கண்டிப்பாக மழை பெய்யும். ஆனால் கேமரா எடுத்து மாட்டிட்டேன்ல, எல்லாம் கையில் இருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக மழை பெய்யும்.
நண்பர்களே, கடைசியாக இதே மாதிரி ஒரு டனல் வந்தது. அந்த டனலில் ஆட்டம் போட்டது தான். அதுக்கப்புறமா தான் ஒரு பிரச்சனையாக சின்ன சின்ன பிரச்சனையாக வர ஆரம்பிச்சுது. அதனால தான் இந்த டனலில் நான் சைலண்டாக போகிறேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், என்னால் சுத்தமாக முடியல, கை வலிக்குது ரொம்ப. அப்படியே பட்டா அப்படியே சுகமாக தூங்குவேன். அண்ட் வரும்போது தான் போர்டு பார்த்தேன், ஸ்ரீநகருக்கு 200 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன், லேக்கு 600 கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னே தான் ஒரு நிம்மதியே வந்தது. எப்படியாச்சும் போயிடணும். சிக்னல் இல்லை, யாராச்சும் கால் பண்ணாங்களான்னு தெரில. எல்லோரும் பயந்துன்னு இருப்பாங்க, என்னாச்சின்னு எனக்கே தெரில. சிக்னல் கிடைக்கல நண்பர்களே, நான் என்ன பண்ண முடியும்? நண்பர்களே, ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 5 மணி நேரமா, ஆமாம் 5 மணி நேரம் கழித்து இப்போ தான் ஒரு மெயின் ரோட்டையே பார்க்குறேன். அது ஒரு நல்ல ஹைவேன்னு நினைக்கிறேன், போனால் தான் தெரியும். இங்கேருந்து ஒரு யூட்டன் போட தான் தெரியுமா எவ்வளோ கிலோமீட்டர்னு. யூட்டன் போடு 25 கிலோமீட்டர். அப்பா அடி, வந்துட்டோம் அவ்வளோதான். 181 கிலோமீட்டர் தான். சீக்கிரமாக போயிடும் அடே பையா. சத்தியமாக அவ்வளோ நேரம் ஓட்டின்னு வந்ததுக்கு இப்போ தாங்க ரிலாக்ஸாக இருக்குது. மெயின் ரோட்டுக்கு வந்தோடனே அதே மாதிரி ரோடும் சூப்பராக இருக்குது. அப்படியே மலைக்கு நடுவில் சில்லுன்னு காற்று, ஊன்னு சவுண்டு கொடுத்தா தான் ஊன்னு ஆயிடுது. 167 கிலோமீட்டர் இருக்குது. பெட்ரோல் பங்க் 4-5 வந்தது பக்கத்துலேயே. சரி, 3/4 டேங்குக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கே, வேறு எதனா பெட்ரோல் பங்க் வந்தால் போட்டுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அங்கே மட்டும் தான் பெட்ரோல் பங்க் இருந்தது போல். இதுக்கப்புறம் உள்ளே போனால் தான் நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம போயிட்டு ரீச் ஆகிற இடத்துக்கு பக்கத்தில் எதனா பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா அங்கே பெட்ரோல் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். மாரி நிறைய பேர் இருப்பாங்களே, என்ன மாதிரி டிப்ரெஸ்டாக, என்ன மாதிரி தனிமையில் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் அவர்களெல்லாம் மாலை காணும். அதனால் அவங்களாம் காலி ஆகிட்டாங்களோ பாருங்க. மலையை வடிக்கிறாப்புல மனுஷன், அவ்வளோ பெரிய மலையை வடிக்கிறாரு. ஷோல்டர் தாங்க வலிக்குது அந்த ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு வந்ததுனால. நம்மளால் வந்து நிறைய பேர் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் முடிச்சு காட்டுவேன். ஒரு பேரே வரலாடு, சீக்கிரமாக போடா. எஸ், நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரை தாண்டி ஸ்ரீநகர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸ்ரீநகர்லேருந்து தான் நம்ம லடாக்குக்கு போக முடியும். மிச்சம் எல்லா ரோடும் பிளாக்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு டனலு நம்மளுக்கு ஆப்பி வைக்கிறதுக்குன்னே வருதுங்க டனலு. சென்னை நஸ்ரி டனல்வே லிமிடெட், நசாரி கரெக்டு தானே? டனல். யாருன்னா ரைடர் போகிறாங்களா பாருங்கண்ணா, நான் மட்டும் தான் போகிறேன். அவர் லைட்டு போட்டார், நானும் லைட்டு போடுவேன். நீ ஏங்க ஃபுல்லாக இருட்டாக இருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு நல்ல டனல்? எவ்வளோ தூரம்? அப்பா சூடாக இருக்குங்க இங்கே. இப்போதான் கைக்கு வாமாக இருக்கு. நண்பர்களே, சாப்பிட்றதுக்காக நிறுத்தினேன். என் மேலேயும் ஃபுல்லாக தண்ணி வச்சிட்டாங்க, வண்டி மேலேயும் ஃபுல்லாக தண்ணி வச்சிட்டாங்க. ஃபுல்லாக நாசமாக இருக்குது வண்டி பாருங்கள். இது வேறு ஒரு சைடு சாஞ்சினே இருக்குது, கரும்பு முடிச்சது நிற்கிதாங்கண்ணா. இப்போ இதை வேறு நான் தூக்கி காட்டணும், எல்லாத்தையும் கழட்டி கீழே வைக்கணும். அதனால் முள்ள சத்தியமாக இந்த இடம் வலிக்குது, இந்த ஷோல்டர் ஃபுல்லாக இங்கே வலிக்குது. ஃபஸ்ட்டு சாப்பிட்லாங்க, இல்லைன்னா நல்லா கிரிகிரின்னு ஆகிடுவேன். டைம் அது மாதிரி வேறு. நண்பர்களே, நம்ம போகிறதுக்கு இன்னும் 137 கிலோமீட்டர் இருக்குது. டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3:44 ஆகுது. நான் உட்காந்து பிஸ்கெட் சாப்பிட்டேன்.
6:30 மணிக்கு தான் போய் ரீச் ஆகணும். இந்த இருட்டில் எப்படி ஓட்ட போகிறேன்? பார்த்துக்கலாம். நண்பர்களே, சாப்பிட்டு வந்தே இருந்தேன். லேண்ட் ஸ்லைட் ஆகுது போல். நான் குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. என்ன கூப்பிட்டாங்களா? யாரை கூப்பிட்டாரு அவரு? ஹாய். தமிழ் தமிழ் தமிழ். ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் லடாக் சேம். ஓகே. இவர் தான் நம்மளை கூப்பிட்டாரு வாவான்னு. மணாலி ஓப்பனில் இருக்குன்னு சொல்கிறாரு, ஆனால் க்ளோஸ்டுன்னு தான் பார்த்தேன். நான் பாட்டுன்னு வந்து இங்கே நிற்கிறேன் பாருங்களேன். கொட்டுது கொட்டுது கொட்டுது. பா, ஐயோ அவங்க கல் ஊந்தது பாருங்க அந்த சைடு. நம்ம எதுக்கும் ஒரு 10 ஸ்டெப் பேக்லேயே இருப்போம். எப்பாடி நண்பர்களே, வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். கண்ணில் என்னமோ வந்துருச்சு. கல் தான் நினைக்கிறேன். வைசரை போட்டே தான் ஓட்டணும். நான் வைசரை போட்டால் இந்த அழகை ரசிக்க முடியல நண்பர்களே. அவ்வளோ அழகாக இருக்கே. ஓ மை காட், லாரி. ஸோ நம்மளுக்கு வந்து நண்பர் கிடச்சிட்டாரு. ஐ திங்க் ஸோ அவர் கூட தான் போக போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் லடாக் 4 to 5 days தான் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. ஓகே, பார்ப்போம். அவர்கிட்ட நின்று பேசணும், இங்கிலீஷில் பேசணும். நம்மளுக்கு இங்கிலீஷ் தான் லைட்டாக வராது. ட்ரை பண்ணலாம். முயற்சி செய்தால் சமயத்தில் முதுகு தாங்கும் இமயத்தை தான். அழகுனா அழகு, அம்புட்டு அழகுங்க. ஃபுல்லா ஃபுல்லா ஃபுல்லா. நண்பர்களே, இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட்டாக எடுத்த கிளிப்பு வந்து 5 மணிக்கு எடுத்திருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் 5 மணிக்கு மழை ஆரம்பிச்சிது. நான் 7:30 மணி வரைக்கும் மழையில் நஞ்சுன்னு தான் போனேன். போகிற வழியில் சிக்னலும் இல்லாதனால ஒரு டீ கட்டில் ரொம்ப நஞ்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நஞ்சிட்டே வந்தேன். அண்ட் என் கூட வந்தவரும் நடுவில் நான் பெட்ரோல் போடலாம், சரி அங்கேயாச்சும் நிற்கலாம், மழை பெஞ்சுன்னு இருக்கே, ஃபோனு கேமராலாம் உள்ளே வைக்கலாம் அப்படின்ட்டு நிறுத்தினேன். அதுக்குள்ளே அவர் எனக்கு கிராஸ் பண்ணி போயிட்டார். நானும் கையை காமிச்சேன். அப்புறம் அவர் ஆளே காணோம். சரின்ட்டு ரொம்ப நேரம் நனைஞ்சி வந்து நின்று ஒரு டீ கட்டில் நின்று தான் இந்த வீடியோலாம் எடுத்திருப்பேன். ஃபுல்லாக கை கால்லாம் கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிச்சு. கையும் காலும் உறைஞ்சிருச்சு. காலை கீழே வைக்க முடில, கிளச்சு பிடிச்சி கீர் போட முடில, ஆக்சிலேட்டர் பண்ண முடில, எதுவுமே பண்ண முடியாமல் 2 மணி நேரம் கழித்து போயிட்டு தான் ரூமில் நின்னேன். அந்த ரூமை நீங்களே பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இந்த குளிரில் நம்மளுக்கு கிடச்சதே பெரிய விஷயம் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு ரூமை பற்றி நான் குறை சொல்லலை. இருந்தாலும் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்குமே, ஒரு ஹீட்ரு கூட இல்லையே அப்படின்றது தான் பிரச்சனை. இருந்தாலும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்தேன். ஏன்னா என்கிட்ட இருந்ததே அந்த கடைசி ட்ரெஸ்ஸு வண்டியில் காய வச்சது, அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு வந்து உக்காந்தேனே. ஸோ இதுதான் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நல்லா வீடியோ வரல.